இப்ப ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல. எத்தன குரூப் நெறைய பேர் இருக்காய்ங்களா? எத்தன பேர் இருப்பாய்ங்க? சில ஆர்கனைசேஷன் பத்தி பேசினோம். ஸோ அதில ஒண்ணு வந்து இன்டர்நேஷனல் 14 ஆர்கனைசேஷன் அது 1965ல உருவாக்கியிருக்காங்க. ம். 14 ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அது குரூப் இருக்கு. வந்து அமெரிக்கால இருக்காங்க. ம். ஸோ இந்த கிரிப்டோலஜி வந்து வெளியாக்கியிருக்காங்க. அது பேரு சயன்ஸ் அண்ட் த அன்னோன் வெளியாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து சொசைட்டி கிரிப்டோலஜி ICS அது வந்து 1982ல வாஷிங்டன் டிசில அது உருவாக்கியிருக்காங்க. ம். ஸோ 98ல வந்து அத சுத்தம் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அந்த காசு பிரச்சனை வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த திருப்பி வந்து அவங்க தூக்க முடியல. அதான் வந்து அந்த சுத்தம் பண்ணிட்டாங்க. ஒண்ணு வந்து காஸ்மோபாய்ஸ் ரஷ்யன் ஆர்கனைசேஷன் அது. அது வந்து அவங்க கிரிப்டோஜியாலஜியும், யூஎஃப்ஓலஜியும் வந்து பத்தி வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அது இது எப்போ உருவாக்குனதுன்னா 1980ல உருவாக்கியிருக்காங்க. இப்ப 2004ல வந்து அது பேர் மாத்திட்டாங்க. ஆல் ரஷ்யன் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன். அப்புறம் வந்து கடைசியா வந்து இந்த சென்டர் ஆஃப் 14 ஜூலஜி வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்கனைசேஷன் வந்து ஹண்டிங் அந்த அன்னோன் அனிமல்ஸ் வந்து சுவிட்சர்லாந்துல ஒரு மியூசியம் இருக்கு. அது வந்து திறந்தது வந்து 1779. அது வந்து அது பேர் வந்து கேந்தனர் மியூசியம் ஆஃப் ஜூலஜி. அது லவுசன் சுவிட்சர்லாந்துல இருக்கு. 1779. அவங்க வந்து என்னன்னா 1000 புக்கு 1000 புக்கு 25,000 ஃபைலுங்க 25,000 ஃபோட்டோகிராஃப். ஸோ அந்த ஜாமான் வச்சிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கிரிப்டோ ஜூலஜி ஒன்றும் இல்லை. ஜூலஜி பற்றி ஆக்சுவலி மெயின் அந்த ஜூலஜி தான் அவங்க. அப்புறம் வந்து சைட் தான் வந்து அந்த கிரிப்டோ ஜூலஜியோட ஜாமாங்க வச்சுருக்காங்க. ஓகே 2006ல் த பேஸ் காலேஜ் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அவங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க. அது பேர் எக்ஸிபிஷன் பேர் வந்து கிரிப்டோஜூலஜி அவுட் ஆஃப் த டைம் பிளேஸ் ஸ்கேல். அது வந்து எல்லா கிரிப்டோஜூலஜி மிருகம் வந்து கம்பேர் பண்ண இந்த மிருகம் இருக்கு இந்த மிருகம் இல்லைன்னு. ஸோ இப்போ வந்து ஒரு காலத்து வார மிருகம் இப்போ அந்த மிருகம் இல்லை. அது பேர் வந்து தைலசின். ஸோ அது வந்து பேர் இருக்கு தஸ்மேனியன் டைகர். பார்த்தா வந்து நாய் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது புலி ஏன்னா உடம்பு கோடு கூட இருக்கு. அது பாய் வந்து பிறந்த சிலம் பெரிய வாய் மாதிரி இருக்கும். அப்படியே இந்த ஜோ வந்து பெருசாக இருக்கும் கூட. அப்புறம் வந்து ஒரு மீன் சீலக்கான பேர். அது வந்து ஒரு காலத்து சொன்னாங்க அது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அது டைனோசர் காலத்தில் அழிஞ்சு போச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உயிராக்குது உயிராக்கி. அந்த சீலக்கான் வந்து 66 மில்லியன் வருஷம் முன்னுக்கு காணப்பச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து 1938 திருப்பி கண்டுபிடிச்சாங்க. வந்து அமெரிக்கன் மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி வந்து மிருகமும் அப்புறம் வந்து அழிஞ்சிச்சுல இப்போ அந்த மாதிரி மிருகங்க. ஸோ அதை சேர்ந்து வந்து எலிபென்ட் பேர்ட் அப்புறம் ஒரு குருவி அது எலிபென்ட் பொறுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஜைகன் டோபிகஸ் பிளாக் இது வந்து ஒரவுத்தன் இந்த பெரிய ஒரசுத்தன் இது. வந்து சில மிருகம் வந்து மிஸ்டிக் கிரீச்சர் அது வந்து டிராகனு யூனிகார்ன் மெர்மேன் அந்த மாதிரி மிருகம்லாம் வந்து அங்கே எக்ஸிபிஷன் வச்சாங்க. அந்த கொம்பு வச்சுக்க இப்போ கிரிப்டோஜூலஜி வந்து மிருகத்தை வந்து இல்லாத மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணா அதே மாதிரி வந்து செடிங்களும் இந்த மாதிரி இருக்கு. அது பிறகு கிரிப்டோ பொட்டனி. அது வந்து என்னன்னா சில செடி இப்போ காமிக்காங்களா சொல்லுவாங்க இந்த கெனியோர் அந்த இது ஜுமாஞ்சி பார்த்து ஒரு செடி வருமே அப்போ ஜுமாஞ்சி பார்ட் 1ல வந்து
ஆள நீங்க ஆள கடிக்கிற மாரி, ஆள முழுங்குற முழுங்க மாரி அந்த ரோபின் வில்லியம் கூட ஆ. ஒரு மாரி ஒரு செடி இருக்குமே மனசாம்பல் மாரி. ஆமா, ஆமா. அந்த ஆள மாரி அமெரிக்க லத்தீன்ல வந்து ஆ. அங்க இருக்குமா சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. உண்மையா செடி வளர்ந்துருக்கா? ஸோ இது வந்து என்னன்னா, கார்ல் ஷக்கர் 2003ல வந்து அவர் புக்ல இருக்குது. தி பீஸ் தி ஹைட் ஃப்ரம் த மேன். ஸோ வந்து ம். அது பீஸ் அது. அந்த செடி பேர் பீஸ்ன்னு சொல்லிச்சு. ம். அது மனத்திலருந்து வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓ! அப்படின்னு வந்து அவங்க அந்த புக் வெளியிருக்குது. ஆனா வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. செடி இருக்கா இல்ல கண்டுபிடிக்கல. இல்ல காட்டுல இருந்துருக்கும் அது இருக்கும் நீங்க இருந்திருக்கலாம். ஆனா வந்து படத்துல நெறைய வாட்டி இருந்திருக்கு. படத்த முன்னாடி ஸோ பார்த்துருக்கீங்க. படத்துல 2, 3 படத்த பார்த்துருக்கேன். வந்திருக்கு அந்த செடி இருந்திருக்கு. அப்ப அது சிலப்ப செடி அது அங்கங்க விக்கிறாய்ங்க. அதுல கொண்டைய பூச்சி தின்றது அது மாரி செடிங்க இருக்குமா? அது பூச்சி தின்ற பூச்சி அது வந்து அது சேர்ந்தது தான். ஆனா அது வந்து அது சின்ன ரகம். இது ஓ! பெரிய ரகம் சேர்ந்தது. ஓ! இது ஆழ தின்றா போயிரு. ஆழ தின்று ஆனா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இருக்கு செடி இது மாரி இருந்திருக்கு. ஒரு புக் படிச்சிருக்கேன். ஆ. ஆனா வந்து இந்த மாரி செடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருக்கா இல்லையா அதுவுமே தெரியல. ஏன்னா ஓ! ரொம்ப சில பேர் சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம். சொன்னாங்க பாத்தியா, சில ம். பேர் இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். ம். சொந்த கண்ண பக்கம் தான் வைக்குதான் ம். அதுக்கு தெரியும் நமக்கு தெரியும். இருக்கா இல்லையான்னு. ஓ! யூஃபாலஜின்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன ஓகே யுஎஃப்ஓலஜினா வந்து அந்த யுஎஃப்ஓ பத்தி ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சுக்கிடுது. ஸோ யுஎஃப்ஓலஜி, பாராநார்மல் அப்புறம் வந்து ம். கிரிப்டோசூலஜிலாம் வந்து இருக்கா இல்லையே தெரியல. ம். ஆனா வந்து ஆளுங்க வந்து ம். அத பத்தி ரொம்ப ஆசைப்பட்டு அங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப பாராநார்மல்ல வந்து ம். அதான் கண்டுபிடிச்சுட்டாங்க. சத்தம், ம். அப்புறம் வந்து அப்புறம் நெகழு, ம். சில ஆவிங்க அந்த ம். மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். ஆனா கிரிப்டோசூலஜி வந்து ம். அது வந்து சில ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து யுஎஃப்ஓலஜி வந்து சில பேர் பார்த்துருக்காங்க. சில இடத்துல பார்த்துருக்காங்க. ஆனா வந்து மேசியால வந்திருக்கு. அந்த காலத்துல வந்திருக்கு. எங்க அறுவார் காலத்துல வந்திருக்கு அது. யுஎஃப்ஓ பத்தி கப்பல் அது வந்து மறுபடியும் பேப்பரும் வந்திருக்கு. கெட்டால வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருக்காங்க. கெட்டால பார்த்துருக்காங்க. ம். அந்த பறக்கன் தட்டுன்னுவாங்க. பறக்கும் தட்டு. பறக்கன் தட்டுன்னுவாங்க. ம். பார்த்துட்டு நம்ப முடியும். ஸோ இப்ப வந்து உலகத்துல வந்து ம். உண்மையா இருக்கிறது வந்து கடவுள் தான். ம். மத்ததெல்லாம் வந்து உண்மையா போய் நமக்கு தெரியாது. ம். எல்லாம் வந்து கடவுள். ஏன்னா மனுஷன் வச்சுக்கோ, மனுஷன் ஒண்டி தான் இந்த உலகத்த வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. ம். ஆனா வந்து கடவுள் வந்து மனச ஒண்டி படிக்கல. ம். கண் தெரியாத படிக்கிறது இல்ல. விஷயம்லாம் படிச்சிருக்காரு. படிக்கிறாங்க. ஆனா வந்து நம்ப வந்து அத எடுத்து மோதாம இருந்தா சரி. ஏன்னா ஆ. நம்மளுக்கு உடம்பு எல்லாம் இருக்கு. ஆ. சக்தி இல்ல. ஆனா அதுக்கு உடம்பு இல்ல. ஆனா ம். சக்தி இருக்கு. ஆமா. அத நினைச்சீங்களா, ம். நம்மள அழிக்க முடியும். ம். நம்மள வந்து அது கீழ வந்து அடிமையாக்க முடியும். ஓ! ஓகே நன்றி. சரி.